அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக சர்க்கரை வந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 5 விஷயங்கள். இது ஏன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பெரும்பாலானோர் என்கிட்ட சிகிச்சைக்கு வரும்பொழுது ஆரம்ப கட்டத்தில் சரியான புரிதல் இல்லாமல், இப்போல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே வருது, 25 வயசு 30 வயசுலேயே சர்க்கரை உண்டாகுது. அப்போ அந்த ஆரம்ப கட்டத்தில் சரியான விழிப்புணர்வு இல்லாமல் அதனால் பல பிரச்சனைகளை பின்னாடி சந்திக்கிறாங்க. அதனால் ஷார்ட்டாக 5 விஷயம் நான் சொல்கிறத தெளிவாக மனசில் வாங்கிக்கங்க. புதுசாக சர்க்கரை வந்தவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை குழப்புவாங்க. இந்த 5 விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாகும். அதை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றது நிச்சயமாக குறையும். முதல் விஷயம் என்னென்னா, சர்க்கரை அப்படிங்கிறது, டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு குறைபாடு, இது ஒரு வியாதி அல்ல. இதை ரொம்ப 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 தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னா அதை சர்க்கரை வந்துருச்சுன்னா அதோ வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படி அல்ல, சர்க்கரை அப்படிங்கிறது குறைபாடு. நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு சர்க்கரை இருக்குதுன்னு தெரிஞ்சால் அக்செப்டட், நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத ஏற்றுக்குங்க. அந்த ஏற்றுக்கிட்டு அதுக்கான முயற்சியை அதுக்கப்புறம் தொடங்குங்க. ஸோ முதல் விஷயம், இது ஒரு குறைபாடு, வியாதி அல்ல. அதாவது நம்ம குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரைக்கும் இன்சுலின் அப்படிங்கக்கூடிய ஹார்மோனுக்கும் இருக்கிற மிஸ்மேட்ச், இது ரெண்டும் சரியான விகிதத்தில் இருக்கணும். குளுக்கோஸ் இருக்கிற அளவுக்கு இன்சுலின் இருக்கணும். இதில் குறைபாடு வரையில் ஏற்படுற ஒரு பிரச்சனை தான் இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற சர்க்கரை. சரி, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சிகிச்சையை உடனடியாக தொடங்குங்க. ஏன்னா பலரும் பார்த்தீங்க அப்படின்னா சில மாதங்கள்லேருந்து பல வருடங்கள் வரைக்கும் முறையான சிகிச்சை எடுக்காமல், இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு மருந்து எடுக்கிறது, கொஞ்ச நாளைக்கு மருந்து எடுக்காது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, 2 விஷயம். ஒன்று சர்க்கரைக்கு அறிகுறிகள் கிடையாது. அதனால் ஏதோ நம்ம கை வலிக்கும், கால் வலிக்கும், யூரின் அதிகமாக போகும், இல்லை வெயிட் லாஸ் ஆகும்னா இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும், அதுக்கு பிறகு இருக்காது. அதனால் அறிகுறிகள் இல்லைன்னு சொல்லிட்டு சிகிச்சை எடுக்காமல் இருக்காதீங்க. ரெண்டாவது விஷயம், பல ஆய்வுகள் உலகத்தில் மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் அறிக்கை என்னென்னா, முதல் 10 ஆண்டுகள் அவங்க சர்க்கரையை எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பிற்காலத்தில் சரியான கட்டுப்பாடு இல்லாமல் போனால் கூட பாதிப்புகள் ஏற்படுறது குறையுது.